இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லப்படுகின்ற 1948ஆம் ஆண்டிலிருந்து தமிழ் மக்கள் மீதான தமிழின படுகொலை ஆரம்பமாகிவிட்டது. அது 58களிலே 77லே 1000க்கும் மேற்பட்டவர்கள், 83லே 3000க்கும் மேற்பட்டவர்களை படுகொலை செய்தது மாத்திரமல்ல, உயிருடனும் பலர் கொடுக்கப்பட்டார்கள். கோடானு கோடி சொத்துக்கள் தென்னிலங்கையிலே கொழும்பு போன்ற இடங்களிலே அழிக்கப்பட்டது, கொல்லப்பட்டார்கள். தமிழ் பெண்கள், எங்களுடைய தாய்மார்கள், சகோதரிகள் நூற்றுக்கணக்கில் மானவங்கப்படுத்தப்பட்டார்கள். இவ்வாறு செய்ததன் பின்னர் தான் எல்லா தமிழ் இயக்கங்களிலும் 100க்கு குறைவானவர்கள் 83 வரை இருந்து 69லே ஆயுத போராட்ட இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் அது பல்லாயிரக்கணக்கிலே இளைஞர்களும் யுவதிகளும் ஆயுத போராட்டத்திலே ஈடுபட்டதை தொடர்ந்து தீவிரமடைந்து முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்திலே 1,00,000க்கும் மேற்பட்ட எங்களுடைய படுகொலை, தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டவுடன் மிக கொடூரமாக பல நாடுகள் உதவியோடு போரை முடிவுக்கு கொண்டு வந்து செய்த இந்த தமிழின படுகொலை நாங்கள் கூற விரும்புகிறோம். இது ஒரு சர்வதேச போர் குற்றம். அதே போல தமிழின படுகொலை குற்றம், ஜெனோசைட், இது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இவர்கள் குற்றவாளிகள் நிறுத்தப்பட வேண்டும். இது மாத்திரமல்ல, அரசியல் தீர்வாக எங்களுடைய புலம்பெயர் தேசங்களிலே இருக்கக்கூடியவர்களும் வாக்களிக்கக்கூடிய விதத்திலே ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு ஒன்றை, ரெஃபரண்டம் ஒன்றை சர்வதேச சமூகம் நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய மக்களுக்கு என்ன தேவை என்பதை மக்கள் தீர்மானிக்க முடியும். சுதந்திர தமிழமா இல்லை நீ போடுகின்ற பிச்சையா என்பதை மக்கள் தீர்மானித்தால் நாங்கள் அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த தமிழின படுகொலை நினைவு நாளை, தமிழின படுகொலை வாரத்தை ஒவ்வொரு தமிழனும், தமிழச்சியும், ஏன் தமிழர் அல்லாதவர்களும் உலகெங்கிலும் அதை அர்ச்சிக்க வேண்டும். இதிலே வெறுமனை முள்ளிவாய்க்காலில் ஒன்று விடுவதுடன் போதாது, அந்தந்த இடங்களிலே தமிழின படுகொலை நாளை அனுஷ்டிக்க வேண்டும் என்று கேட்டு தமிழர்கள் தாங்களே ஆளக்கூடிய தீர்வை எடுப்பதுதான் இந்த தமிழின படுகொலை செய்யப்பட்ட 1,00,000 மக்களுக்கும் அதே போல 40,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களுக்கும் வீர மரபர்களுக்கும் நாங்கள் செலுத்தக்கூடிய அஞ்சலி என்று கூறி இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து நினைவை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கூறி தமிழர்களின் தாகம் தமிழ தாயம். நன்றி.